இப்போ கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் சுந்தர் சி அவர்கள் இயக்கக்கூடிய தலைவர் 173 படத்தினுடைய அறிவிப்பு சமீபத்தில் தான் வெளிவந்துச்சு. இப்போ சுந்தர் சி அவர்களுடைய நிறைய பேட்டிகள் சோஷியல் மீடியாக்களில் அவர் சூப்பர் ஸ்டார் குறித்து பேசியது, சூப்பர் ஸ்டார்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் குறித்து பேசியதெல்லாம் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு பேட்டியில் சுந்தர் சி அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், அதாவது தனஞ்சயன் அவர்களுடைய பாஃப்டா அந்த ஒரு மீட்டிங்கில் இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ், அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸு, சினிமா சம்மந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு விஷயம் அவர் சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து லேர்ன் பண்ணது இப்போ வரைக்கும் அவர் அதை ஃபாலோ பண்ணுறத வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒரு படத்துடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் லாஜிக்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை. இதை வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. எப்போனா அருணாச்சலம் படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு சீனு அருணாச்சலம் படத்தில் அப்படின்னா, 5 ஸ்டார் ஹோட்டலில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். நம்ம தான் படம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு பணம் கட்டக்கூடிய ஒரு சூட் ரூம், மிக பிரம்மாண்டமான ஒரு ரூம் அது, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ரூமை வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து ஒருத்தர் வந்து, சார் நைட்டு 10 மணி, நைட்டு 10-12 மணி இருக்கும், மேனேஜர் வந்து அவர் வந்து எழுப்பணும், அது மாதிரி ஒரு சீனு. ஆக்சுவலாக அது சுந்தரசி அவர்கள் யோசிச்சது கிடையாது, ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. ரூமை வந்து காலி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் சுந்தர்சி அவர்கள் வந்து சீன் வச்சுருக்காரு. ஆனால் சுந்தர்சி அவர்கள்ட்ட ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு, சார் நான் வந்து இது மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து மேனேஜர் வந்து உங்களுக்கு டைம் முடிஞ்சு நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லணும், அந்த மாதிரி வைங்க அப்படின்னு ரஜினி சார் வந்து சொன்னார். உடனே நான் சொன்னேன், சார் ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டலில் 100 ரூபா கொடுத்து தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல்லையே ஒரு மேனேஜர் வந்து கதவை திறந்து எழுப்பி வெளியில் போங்கன்னு சொல்ல மாட்டார் சார், இது வந்து எப்படி சார், இது லாஜிக்காக அது சரியாக வராது சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு ரஜினி சார் என்ன சொன்னார்னா, இந்த சீனில் வந்து நீங்கள் லாஜிக் பார்க்கக்கூடாது, சென்டிமெண்ட் தான் பார்க்கணும், இதை வந்து நீங்கள் எடுங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி லாஜிக் மிஸ் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார். என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, ரஜினி சார் சொல்கிறாரு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் படம் வெளிவந்துச்சு, யாரும் அதை பற்றி கேட்கவே இல்லை. ரஜினி சார் வந்து ஹோட்டலை விட்டு வெளியில் போகிறாரு, பேக்ரவுண்டில் தலைமகனே கலங்காதே சாங் வந்து பிஜிஎம் பாட்டு வந்து ஓடுது, சூப்பராக சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, யாருமே வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. அதே மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு அரண்மனை படம் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு சீன், நான் வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறேன், அப்போது பேய் வந்து கார் மேலே லாரியை ஏற்ற பார்க்குது, என்னென்னமோ பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சீனு. அப்போது கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், சார் இவ்வளோ பண்ணுறதுக்கு காரை பேசாமல் நிறுத்திடலாமே சார் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து அதெல்லாம் தாண்டி அதை வந்து படத்தில் வச்சுட்டேன். ஆனால் அந்த லாஜிக்கை வந்து யாருமே வந்து என்னென்னு கேட்கல, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அப்படியே கடந்து போயிட்டாங்க, சின்ன தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. இது நான் வந்து ரஜினி சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸ்கிரிப்டு, திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது அதில் சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்கள் வைக்கலாம், சென்டிமெண்ட்டுக்காக சில விஷயங்கள் வைக்கலாம், ரொம்பவும் லாஜிக் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத ரஜினி சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சுந்தர்சி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு டேரக்டராக சுந்தர்சி அவர்கள் சூப்பர் ஸ்டார் வந்து சீன் சொல்லி அதை படத்தில் வச்சு அது ஒர்க் அவுட் ஆகி அதை வந்து சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து கற்றுக்கிட்டு தன்னுடைய படங்கள்லையும் தான் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காருன்னா, அவர் எந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து பல விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. அருணாச்சலம்ங்கிற ஒரு படம் மட்டுமே சூப்பர் ஸ்டார் கூட பண்ணியுமே கூட அப்படின்னா, இப்போ அடுத்து மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோடு இணையிறார் அப்படின்னா நிச்சயமாக பல தரமான சம்பவங்கள் வந்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக அவர் எது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக அது இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.